ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பச்சை மொச்சக்கொட்டை வாங்கி காரக்குழம்பு வைக்க போகிறேங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயங்க எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாங்க. மொச்சக்கொட்டைங்க 1/4 கிலோ 250 கிராம். ரொம்ப நல்லது மொச்சக்கொட்டை சாப்பிடுறது. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். புளி கரைசல் ஊற்றி வச்சு இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி அது கூட ஆட் பண்ணிடணுங்க. கூட அப்போ ஆட் பண்ணிங்கன்னா மொச்சக்கொட்டை குழம்பு ரெடிங்க. பச்சை மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோட சாப்பிடுறது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.